ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு படைத்த மதுவை பிரசாதமா கொடுக்கறாங்க. அத சிறுவர்களும் பெண்களும் போட்டி போட்டு வாங்கி குடிக்கிறாங்க. அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான இடத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். கருப்பசாமி கோயிலில் மதுதான் பிரசாதம். செய்வினையில் அகப்பட்டது துர்மரணத்துக்கு ஆளாகிட்டு இறந்திடலாம் இனிமேல். பெண்களும் சிறுவர்களும் மது குடிக்க போட்டி. ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ பதிவு. நேத்து ஒளிபரப்பான எபிசோட்ல கருப்புசாமி தன்னோட உடம்புல இறங்கின நிலையில முருகன் அப்படிங்கிறவரு தரையில படுத்திருக்கிறவங்க மேல எல்லாம் ஏறி மிதிச்சு நடக்கிறாரு. அதனால நோய் மற்றும் செய்வினை பாதிப்புகள் சரியாகிறதா பலரும் சொல்லி இருந்தாங்க. இன்னைக்கு அதே கோயில்ல மதுவை பிரசாதமா கொடுக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வை பத்தி தான் நாம பார்க்கவிருக்கோம். விழுப்புரத்துல இருந்து 13 கிலோமீட்டர்ல இருக்கு கருங்காலிப்பட்டு கிராமம். இவர்தான் முருகன். இவரோட உடம்புக்குள்ள கருப்புசாமி இறங்கி பலரோட நோய் பாதிப்புகளுக்கும் செய்வினை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் கருப்புசாமி இறங்கின நிலையில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் சொல்றாரு. நள்ளிரவு நேரத்துல நடக்கும் அந்த நிகழ்வை பார்க்கத்தான் ஏராளமான மக்கள் இங்க காத்திருக்காங்க. முருகன் ஆரம்பத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்திருக்காரு. டிப்ளமோவும் லேப் டெக்னீஷியனும் படிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. பருவ வயதுல எல்லோரையும் துரத்தும் காதல் இவரையும் துரத்து இருக்கு. அந்த சமயத்துல தான் இவரோட காதலை பிரிக்க அந்த பெண்ணை இங்கிருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்காங்க. தன் காதலுக்காகத்தான் இவர் முதலா சாமியோட துணையா நாடி இருக்காரு. அப்ப உடனே இவருக்கு பலன் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து இவர் சபரிமலைக்கு மாலை போடுறத தொடர்ந்து செய்திருக்காரு. அப்பதான் ஒரு கட்டத்துல இவருக்குள்ள ஒரு சக்தி இறங்கி பிரச்சனையோட வரவங்களுக்கு தீர்வுகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல இவருக்கு அது என்னன்னு புரியாம தான் நடந்திருக்கு. அப்புறமா தான் இவருக்குள்ள கருப்புசாமி வராருன்னு தெரிய வந்திருக்கு. அப்படித்தான் இன்னைய வரைக்கும் முருகனுக்குள்ள கருப்புசாமி வரும் நிகழ்வு தொடர்ந்தபடி இருக்கு. நள்ளிரவு நேரம் கருப்புசாமி வந்து போன கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி சரிஞ்சாரு முருகன். இப்ப இவருக்கு மறுபடியும் காஸ்டியூம்ஸ் மாத்துறாங்க. இவரோட கெட்டப்பையும் மாத்துறாங்க. இப்ப இவருக்குள்ள அம்மன் என்டர் ஆகி இருப்பதா கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. அம்மனா இவர் மாறினதும் அவர் அப்படியே மயக்கத்திலேயே கொண்டு வந்து வெளியே படுக்க வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி பல பெண்கள் தானா சாமி வந்து ஆடுறாங்க. அவங்க ஆடி முடிச்சதுமே இவர் எழுந்து ஒரு ஆட்டம் போடுறாரு. திடீர்னு அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு. அடுத்து திரும்பவும் ஆடுறாரு. அப்படி ஆடிக்கிட்டு இருந்தவரு அங்க கொட்டி வைக்கப்பட்டு இருந்த பொரியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிடுறதே ஒரு வினோதமான காட்சியா இருக்கு. அடுத்து தன்னை சுத்தி மொய்த்த கூட்டத்துக்கும் அத பிரசாதமா கொடுத்தாரு. திரும்பவும் ஃப்ரீஸ் ஆகி வேற ஒரு போஸ்ல கொஞ்ச நேரம் இருந்தாரு. திரும்ப எழுந்து ஆட ஆரம்பிச்சவரு ஆடுற வேகத்துல அங்க இருந்த நம்மோட லைட் ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டு ஆட தொடங்கிட்டாரு. கரண்ட் லைட்டோட எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் ஸ்டாண்டை தூக்குனதுமே நம்ம டீமே பதறிட்டாங்க. வேகமா போய்
ஆடிக்கிட்டு இருந்தவர்கிட்ட ஸ்டாண்ட திருப்பி கேட்டா கொடுக்கல. உடனே நம்ம அருண் அதுக்கு பதிலா ஒரு வேல் எடுத்து கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு நம்ம லைட் ஸ்டாண்ட கொடுத்துட்டாரு. நல்ல வேளை கரண்ட் இருக்கிற ஸ்டாண்டால எந்த விபரீதமும் நடக்கல. ஒரு நிமிஷம் ஷூட்டிங்ல இருந்த எல்லாருமே பதறி போயிட்டோம். சாமியாடும் இடங்களுக்கு வரும்போது இப்படியான எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் சகஜமா நடக்கும். அடுத்து நாம கொடுத்த அந்த வேலை தூக்கி போட்டுட்டு கருப்புசாமியா மாறி நின்னாரு முருகன். கருப்புசாமி கோயில் அப்படின்னாலே மது படையல் சாதாரணமா நடக்கும். கருப்புசாமி இறங்கின நிலையில சாமியாடிங்க பாட்டில் பாட்டிலா குடிப்பாங்க. அதையெல்லாம் நாம சாதாரணமா பார்த்திருக்கோம். ஆனா மதுவை இங்க வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. அத பார்க்கத்தான் நாம இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆவேசமாய் எழுந்த முருகனுக்குள்ள கருப்புசாமி என்டர் ஆயிட்டாரு. இப்போ திரும்பவும் பழையபடி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து கத்தி விளையாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன பசங்களோட கத்திகளை தூக்கி போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்பவே ஆபத்தான விளையாட்டு. ஆனா கருப்பு இறங்கின நிலையில சர்வ சாதாரணமா இந்த விளையாட்டு அங்க நடந்துகிட்டு இருந்தது. ஏராளமான சுருட்டு மட்டும் தொடர்ந்து புகைத்தபடியே இருந்தாரு. அடுத்து கூர் தீட்டப்பட்ட கத்தி மேல ஏறி கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு இருந்தது கருப்பு. அடுத்து அங்க வந்திருந்தவங்களுக்கு வாக்கு சொல்லும் நேரம் ஆரம்பமாச்சு. முருகன் நம்மோட பேசும்போது இருந்த குரலுக்கும் இப்போ இவர் பேசுற குரலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்போ இவருக்குள்ள கருப்புசாமி இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறதா இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முதிர்ச்சியான மனிதர் இவருக்குள்ள இருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதா தோணுது. அப்படி ஒரு கம்பீரமான குரல் இது. செய்வினையில் அகப்பட்டது துர்மரணத்துக்கு ஆளாகிக்கிறது. பிரச்சனைகளோட தன்னை தேடி வரவங்க கிட்ட ரொம்ப சாதாரணமா சரக்கு வேணும்னு கருப்பு இறங்கின நிலையில முருகன் கேட்பது சுவாரஸ்யமானது. எவ்வளவு பணம்? 75,000 வந்தா எனக்கு என்ன தருவ? கஞ்சா இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சக்தி கிடைக்க முருகனை ஒரு குழிக்குள்ள வச்சு புதைக்கும்படி சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதை செஞ்ச பிறகுதான் இவருக்கு பல அதிசயமான சக்திகள் கிடைச்சிருக்கு. அப்படி இவரை ஒரு குழிக்குள்ள புதைக்கும் பகீர் காட்சிகள் பார்க்கிற யாரையுமே பதற வைக்கும். இந்த மாதிரி நான் பூமி பூஜை இறங்க போகிறேன், பூமியில் இறங்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தினாக்கா இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து பார்த்தினாக்கா இவனை பூமிக்குள்ளே இறக்குறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இன்னொருத்தவங்க சாமியாட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நான் தானே பாதாள காலி, இவனை உள்ளே இறக்கணுனாக்கா இவன் நான் உள்ளே பார்த்தினாக்கா அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூமி பூஜை என்பது சமாதி நிலை. ஒரு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு சுத்தமாக மூடிடணும். செத்துருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ளே யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. கருப்புசாமிக்கு மது பாட்டில்களை படைச்சு அதை வரும் பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. சிறுவர்களும் பெண்களும் போட்டி போட்டு அதை வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படி ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியை பார்க்கத்தான் நாம இன்னைக்கு விழுப்புரம் பக்கத்துல இருக்கும் கருங்காலிப்பட்டு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கும் முருகன் அப்படிங்கிறவர் உடம்புக்குள்ளதான் கருப்புசாமி இறங்கி பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு தீர்வுகளை சொல்றாரு. அதை பத்தி தான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்க்கவிருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஆபத்தான ஒரு முயற்சி. சாமியோட பேரை சொல்லிட்டு கூட இப்படி யாரும் முயற்சி செய்யக்கூடாது.
இது நடந்தது 2011ஆம் வருடம். கருப்புசாமி முருகனுக்குள்ள வர ஆரம்பிச்ச நாட்கள்ல இவருக்கு ஒரு விபரீதமான உத்தரவு கிடைச்சிருக்கு. ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள இறங்கி உள்ள தவம் இருக்கணும். அப்போ மேல மண் மூடி இவரை புதைச்சிடணும்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. அதை உடனே செயல்படுத்த தொடங்கி இருக்காரு முருகன். அதை நேரடியா இருந்து செயல்படுத்தினவங்கள பிரபாகரனும் ஒருத்தர். இப்ப அதை பத்தி பேசும்போதும் இவருக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது. ஒரு நாள் வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் வந்து பார்த்தினாக்கா வந்து எல்லாரும் ஊர் ஜனமும் மொத்தமாக கூடியிருக்கும் பொழுது அப்போது வந்து என்ன பண்ணார், இந்த மாதிரி நான் பூமி பூஜை இறங்க போகிறேன், பூமியில் இறங்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தினாக்கா வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு வந்து பார்த்தினாக்கா இந்த இவனை வந்து பூமிக்குள்ளே இறக்குறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா சொன்னாங்க. நான் வந்து எனக்கு கேட்ட உடனே பார்த்தா என்கிட்ட கேட்ட உடனே எனக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. பயமாக பார்த்தினாக்கா அழுக வேறு வந்துடுச்சு. நான் அழுதுகிட்டே வந்து பார்த்தினாக்கா வந்து அம்மானு கம்மா நின்று இருந்தேன். அது உடனே பார்த்தினாக்கா நான் இறங்க போகிறேன்டா அப்படின்னு இருந்தேன். உடனே பக்கத்தில் இன்னொருத்தவங்க சாமியாகிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, நான் தானே பாதாள காலி, இவன் உள்ளே இறக்கணுனாக்கா இவன் நான் உள்ளே பார்த்தினாக்கா அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பதட்டம் ஆகி போச்சு. ரொம்ப இன்னும் 2 பயம் வந்து பார்த்தினாக்கா அதிகமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து என்ன சாமி பார்த்தினாக்கா இது மாதிரி சொல்கிறீங்க, இது மாதிரிலாம் இது தேவையில்லை, பண்ண தேவையில்லை அப்படி சொல்லணும். உடனே பார்த்தினாக்கா அவர் சொன்னார், டேய் நீ பண்ணலாம் பார்த்தினாக்கா வந்து நான் இவனை எடுத்துடுவேன் அப்படின்னு பார்த்தாக்கா சொல்லிட்டாரு. உடனே நான் என்ன பண்ணேன், எனக்கு வேறு வழியே தெரில, நான் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பூமி பூஜை என்பது சமாதி நிலை. ஒரு மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு சுத்தமாக மூடிடணும். மண்ணை போட்டு சுத்தமாக மூடிடணும். மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டு மறுபடியும் உயிர் தேர்வா நான் ஒரு 3/4 நாழிகை சொன்னேன். ஒரு நாழிகைனா 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஒரு நாழிகை. அது 3/4 நாழிகை சொன்னோடனே இவங்க வந்து இப்படி நினச்சிட்டாங்க. அவ்வளோ 3/4 நாழிகைன்னொடனே அப்போ இவங்க நினச்சிட்டு இவங்க எதுக்கும் ஒத்துக்கவும் இல்லை, செத்துருவான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ளே யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. கருப்பசாமி இறங்கின நிலையில முருகன் ஓடி போய் ஒரு சூலம் இருக்கிற இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அங்கதான் இந்த குழி தோண்டப்பட்டது. நள்ளிரவு நேரத்திலையும் ஒரு மனுஷனை உயிரோட குழி தோண்டி புதைக்கிறாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான மக்கள் அங்க கூடியிருக்காங்க. அவங்க முன்னாடியே தான் குழிக்குள்ள இறங்கி இருக்காரு முருகன். மேல சவுக்கு கொம்புகளை போட்டு மண்ணை தள்ளி குழிய மூடிட்டாங்க. இது பத்தி பயந்து போன சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால முதல் நாள் குழிக்குள்ள இருந்து பாதியிலேயே அவரை வெளியே எடுத்திருக்காங்க. திரும்பவும் மறுநாளே இதே முயற்சிய சிலரை மட்டும் வச்சு செஞ்சிருக்காங்க. அவர் குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு அப்புறமா குழிக்குள்ள இருந்து சில சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு. உடனே எல்லாரும் பதட்டத்தோட மண் அப்புறப்படுத்திட்டு திறந்து பார்த்திருக்காங்க. உள்ள உயிரோட இருந்திருக்காரு முருகன். இது பத்தி பத்திரிகைகள்ல ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கு. இந்த குழிக்குள்ள தவம் இருந்த நாள்ல இருந்துதான் செய்வினை எடுக்கும் சக்தி முருகனுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு மறாத நாள் திரும்பி கண்டினியூ பண்ணோம். பூஜை குறையாயிடுச்சு. மறுநாள் போயிட்டு கண்டினியூ பண்ணோம். திருப்பி நைட்டு ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரிவிக்கல. அந்த 18 பேருக்குள்ளேயே ஒரு சில பேர் ஓடிட்டாங்க. மறுபடியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஒரு சில பேர் மட்டும் இருந்தாங்க. அவங்கெல்லாம் திருப்பி மண்ணை தள்ளி விட்டு திருப்பி ஒரு 6 மணி நேரம் கழித்து திருப்பி வெளியில் வந்து அன்னிலேருந்து வாக்கு சொல்ல ஆரம்பிச்சது தான். அதான் ஃபர்ஸ்ட் பெரிய வாக்கு சொல்ல. ஆமாம், 3 நாள் கண்டினியூவாக வரும். சனிக்கிழமை நைட்டு உக்காந்தாங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில் தான் முடியும். கண்டினியூ அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எதுவும் சாப்பிடாது, ஆனால் சுருட்டு மட்டும்தான் சாப்பிடும். இவங்க ஜமுனா ராணி. இவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கு காரணமா செய்வினை வீட்டுல புதைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை நேர்ல வந்து எடுத்து கொடுத்திருக்காரு முருகன். இப்பவும் தன் குடும்பத்தோட வந்து கருப்புசாமிய தரிசனம் செய்துட்டு போறத தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காங்க ஜமுனா ராணி. வந்து வீட்டுக்குள்ளாரே ஒரு என்ன சொல்றது, ஒரு அடி அந்த முட்டிக்கால் ஆழம், அதுவே பள்ளம் தோண்டி அது எடுத்து எங்ககிட்டே காமிச்சிச்சு. அந்த ஏதோ ஒரு மை இருந்தது, எலும்பு இருந்தது, முடி இருந்தது, எலுமிச்சம்பழம் இருந்தது, இதெல்லாம் அழுகு போகிற சமயத்தில் இருந்தது. அதை எடுத்து எங்ககிட்ட பிரித்து அதுவே செருப்பால் அடித்து பிரித்து எல்லாருக்கிட்டையுமே காட்டுச்சு. எங்கள் வீட்டாண்ட ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க, அவங்களும் பார்த்தாங்க. அதை எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 3 நாள் கழித்து அந்த பள்ளத்தை மூடிடுங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி செஞ்சோம். எங்கள் வீட்டுக்காரோட தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களும் நல்லா இருக்கிறோம். கருப்புசாமி இறங்கின நிலையில சுருட்டு பிடிச்சபடி இருந்தார் முருகன். அடுத்து வந்தவருக்கு ஒரு வினோதமான பிரச்சனை. அதனால
அவரோட அடையாளத்தை மறைச்சிருக்கும். அவரோட உடம்பை எல்லாம் ஒரு டாக்டர் போல சோதிச்சாரு. ஒரு தவறான தொடர்பு காரணமா அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அதை துல்லியமா கண்டுபிடிச்சு அவரை செல்லமா கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு கருப்பு. ஆசை பறந்து போயிடுச்சா? அடா, ஆசை பறந்து போயிடுச்சா? ஒரு கிட்டத்தில் தள்ளி விட்டுச்சு ஆசை. என்ன ஆசை தள்ளி விட்டுடுச்சா? ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஆசை, அதுக்கப்புறம் அழிச்சிடும். நிலை இருக்காது. ஒன்று இருக்க இன்னொன்று மீது ஆசை கொள்ளும் மனிதர்கள் அனைவருமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது அப்படி என்னடா? இவருக்கு வசிய மருந்து கொடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்காங்க. வயிற்றுக்குள்ள அப்படி மருந்து இருக்கிறவங்க அதை தானா வெளியே வர வைக்க கருப்பு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை நம்ப மூலமா இப்ப வெளியிட்டு இருக்கு. நன்னாரி சர்பத்தை ஒரு பக்கெட் தண்ணில கலக்கி கொடுத்தா வயிற்றுல இருக்கும் வசிய மருந்து தானாகவே வெளியேறிடும்னு கருப்பு ஒரு ரகசியத்தை இப்ப வெளியிட்டு இருக்கு. லீலை அப்படி ஒரு லீலை பண்ணியிருக்கிறான். இந்த பேர் இந்த கடைசியா இருக்கும். சரி சரி, எங்க இருந்தாலும் அடி விடும். நன்னாரி சர்பத்து இருப்பது இந்த ரகசியத்தெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான். இதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே எடுக்கிறது. நன்னாரி சர்பத்து ஒரு டம்ளர் எடுத்து ஒரு பக்கெட்டு தண்ணியில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு குடிக்க குடிக்க உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வெளியில் வந்துடும். மையால் மூடப்பட்டிருக்குது. அதையே தான் இங்க வந்தவருக்கும் ட்ரீட்மெண்டா செய்ய சொல்லி இருக்கு. அடுத்து கருப்புக்கு மதுவை படையலுக்கு வச்சிருக்காங்க. அதை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்க போறாங்க. அதை பார்க்கத்தான் நாம இப்போ இங்க ஆர்வத்தோட காத்திருக்கோம். அந்த போதைப் பொருள் எப்படி ஜூஸாக மாறுது, எப்படி தேனாக மாறுது, எதுவுமே புரியல. எனக்கும் அது ஒரு இதாக தெரியும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. கருப்பசாமிக்கு பாட்டிலா மதுவை படைக்கிறதையும் அது அந்த சாமியாடிகள் குடிக்கிறதையெல்லாம் நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா அப்படி படைக்கப்பட்ட மதுவை வரும் பக்தர்களான பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் கொடுக்கறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கத்தான் விழுப்புரத்துல இருந்து 13 கிலோமீட்டர்ல இருக்கும் கருங்காலிப்பட்டுக்கு வந்திருக்கோம். இங்க இருக்கும் கருப்பசாமி கோயில்ல தான் வித்தியாசமான அந்த நிகழ்வு நடக்க இருக்கு. வாய் நிறைய சுருட்ட புகைச்சபடி வந்திருந்த பலருக்கும் கருப்புசாமி உட்கார்ந்து பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்லிக்கிட்டு இருந்தது. இன்னும் சிலருக்கோ கோழியையும் எலுமிச்சம்பழங்களையும் சுத்தி அவர்களுக்கான பிரச்சனைகளுக்கு சில பிரத்யேக தீர்வுகளை செய்தபடி இருந்தாங்க. இப்போ ஏறக்குறைய கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். இப்போ கருப்புசாமி இறங்கின நிலையில முருகன் ஒரு வித்தியாசமான வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. கையில ஒரு மக்குல சரக்கு ஊத்தி அதுக்கு தீ வச்சிட்டாரு. எரியிற அந்த மக்க உள்ளங்கையில தாங்கினபடி அதிலேயே தன்னோட சுருட்டுகளை பத்த வச்சபடி இருந்தாரு. ரஜினி ஸ்டைல் போல இது கருப்போட ஸ்டைல். அடுத்து படையல்ல வைக்கப்பட்டிருந்த ஒரு மது பாட்டிலை எடுத்து ஓபன் செஞ்சவரு கூட்டத்துல அதை விநியோகம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஏதோ தீர்த்தத்தை வாங்கறத போல கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்து வேற ஒரு ஃபுல் பாட்டில தயாரா எடுத்து ஓபன் செய்ய ஆரம்பிச்சாரு. அதையும் திறந்து ஆளுக்கு கொஞ்சம் பிரசாதமா ஊத்த ஆரம்பிச்சாரு. அப்படி கொடுத்துட்டு இருந்த கருப்புசாமி கிட்ட இருந்து
ஒருத்தர் பாட்டிலோட பிடுங்கிக்கிட்டே நகர்ந்துட்டாரு. இவரு ஜமுனா ராணியோட கணவர். தனக்கு போதுங்கிற அளவுக்கு பாட்டில்ல இருந்து கையில ஊத்தி குடிச்சிட்டு அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாரு. சிறுவர்களும் பெண்களும் போட்டி போட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. மதுவாக கருப்புசாமிக்கு படைக்கப்படும் இது படையலுக்கு பிறகு பழச்சாறாகவும் தேனாகவும் மாறிடுறதா முருகன் சொல்றாரு. மதுபானம் எப்படி பழச்சாறாகவும் தேனாகவும் மாறுதுங்கிறது யாருக்கும் தெரியாத ரகசியமா இருக்குன்னு முருகன் ஆச்சரியப்படுறாரு. கருப்புசாமி சக்தியால மதுபானம் சாதாரண பழச்சாறாகவும் தேனாகவும் மாறி இருக்கும் ஆச்சரியத்தை சுவைக்கத்தான் மக்கள் இவ்வளவு போட்டியிடுவதா முருகன் சொல்றாரு. இப்போ அந்த நிறைய பசங்களாம் வாங்கி அதை குடிக்கிறாங்க இல்லையா, அது என்னது? நீங்க அந்த சருவில் இருக்கும்போது எல்லாருமே ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கிறாங்க. அது போதைப் பொருள்னாவே எல்லாமே மேக்ஸிமம் மிரல தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இது எனக்கு தெரியல, அது எப்படி அது நடத்துதுன்றது எனக்கு தெரியல. அது காலையிலே சொல்லும்போது தான் அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த போதைப் பொருள் எப்படி இதாக மாறுது, ஜூஸாக மாறுது, எப்படி தேனாக மாறுது, எதுவுமே புரியல. எனக்கும் அது ஒரு இதாக தான் தெரியுது. தெரியல, எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படி அது மாறுதுன்னு தெரியல. அது என்னவா இருக்கு மக்கள் கேட்டிருப்பீங்க. அதான் இன்னைக்கு நிர்மல்னு ஒரு சொன்னான். என்ன சொன்னோன்னா, முதல்ல ஒரு சரக்கு ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணுச்சு. ஓப்பன் பண்ண உடனே கொடுத்தது எல்லாருக்கும். அது முதல்ல எரியும் ஒரு மாதிரியாக இருந்தது, எல்லாம் சரக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலாம். திருப்பி இது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா தலையில் வச்சுதான். தலையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று எடுத்து இதுஞ்சான் அந்த சரக்கு பூரா அப்படி கெட்டியாக மாதிரி தேனாக வந்து நீ இங்கே வந்தும் கூட சாப்பிட்டாங்கன்னு கூட சொன்னாப்புல. சில விஷயங்களை நம்மால புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. எது எப்படியோ பலரோட பிரச்சனைகள் தீர முருகன் மூலமா கருப்புசாமி உதவிக்கிட்டு இருக்காரு. அவரை வணங்கிட்டு அங்கிருந்து திரும்பியது நம்மோட டீம். அடுத்து வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோட மீண்டும் நாளை சந்திப்போம். பாபா கோயிலுக்குள் வந்து போஸ் கொடுத்த பாம்பு ஒரு பீடாதிபதியையே ஆட வைத்த ஆயூர் தேவி. மறைந்திருந்த வழிபாடு மீண்ட அதிசயம். நம்ம மூன்றாவது கண் டிவி ஷோ என்கிற Facebook பக்கத்துல நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த Facebook பக்கத்துல பதிவு செய்யுங்கள். மூன்றாவது கண் வாட்ஸ்அப் நம்பர் 9150573173. இந்த எண்ணிலும் நீங்கள் தகவல்களையும் வீடியோக்களையும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம். Jangan, 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 jangan,